ஜர்ஜன் கிளின்ஸ்மேன் தலைசிறந்த கால்பந்தாட்ட பயிற்சியாளர். அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் நடந்த பயிற்சி ஆட்டத்தில் கிளின்ஸ்மேன் அமெரிக்க வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். அமெரிக்க வீரர்கள் மெக்சிகோ அணியுடன் மோத இருக்கிறார்கள். கிளின்ஸ்மேன் பயிற்சிகளை 3 முறை நடத்தியுள்ளார். பயிற்சி பெற்ற அணி போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிக்காட்டி சிறந்த ஆட்டத்தினை தருவார்கள் என்று நம்புவதாக பயிற்சியாளர் கிளின்ஸ்மேன் தெரிவித்தார். கனடா நாட்டின் மான்ட்ரியால் நகரில் நடந்த மாஸ்டர்ஸ் பட்ட டென்னிஸ் போட்டியில் தென்னாப்பிரிக்க டென்னிஸ் கெவின் ஆண்டர்சன் வெற்றி பெற்றார். இவர் தன்னை எதிர்த்து விளையாடிய ஆண்டி முரேயை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். தோற்றது குறித்து மூரே குறிப்பிடுகையில், தான் போட்டிக்காக சிறந்த அளவில் பயிற்சி பெற்றிருந்த போதிலும் நல்ல முறையில் விளையாடியும் ஏனோ போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளில் இருந்து குவிந்த படகு போட்டியாளர்களால் நியூயார்க் நகரம் திணறியது. நியூயார்க் நகரத்தில் உள்ள கட்சன் நதியில் அறக்கட்டளை ஒன்றிற்கு நிதி திரட்டுவதற்காக நின்று கொண்டு படகு ஓட்டும் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொள்ள உலகின் பல பகுதிகளில் இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் 150 போட்டியாளர்கள் நியூயார்க் நகரில் திரண்டனர். நின்று கொண்டே படகு ஓட்டும் போட்டி பழமையானாலும் அண்மையில்தான் அங்கு மிகவும் பிரபலமானது. போட்டியாளர்கள் கட்சன் நதியில் தொடங்கி 43 கிலோமீட்டர் தூரம் கடந்து மன்ஹாட்டன் நகரை அடைய வேண்டும் என்பது போட்டியின் விதியாகும். இந்த போட்டியில் ராப் ரோஜாஸ் என்பவர் முதலில் வந்து வெற்றி பெற்றார். அன்னபெல் ஆண்டர்சன் என்பவர் 2வது இடத்தை வந்து தட்டிச் சென்றார்.
கேரளாவில் நடைபெற்ற பாம்பு படகு போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஆண்டுதோறும் பாம்பு படகு போட்டியை திருவிழா போல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான பாம்பு படகு போட்டி நேற்று புன்னமாதா அணைக்கட்டு அருகே தொடங்கியது. இதில் 59 படகுகள் பங்கேற்றன. 1 மணி நேரத்தில் 31 மைல் தூரத்தை கடப்பதற்கான இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த பந்தயத்தில் செம்பக்குளம் ஜீசஸ் போட் கிளப்பை சேர்ந்த படகு முதல் பரிசை தட்டிச் சென்றது. போட்டியை காண ஆற்றின் இரு கரைகளிலும் ஏராளமான மக்கள் திரண்டு தங்கள் ஆதரவு படகுகளை நோக்கி கைகளை அசத்தியும் குரல் எழுப்பியும் உற்சாகம் மூட்டினார்கள். Azad ji. Better than the Spanish bullfight. No. Oh, this is really rocking. Let us welcome to Sri Guruvayurappan, and the other two are creeping up. It's number 2. In the first place is Mahmudan, boat number 32, Mahmudan, and the time taken is Fai Shandar Daniel, French Bronca, whose captain is Narayan Swami. The track that is 1250 meters, and என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதைவிட பல அரிய விளையாட்டுகளை பார்க்கலாம். வணக்கம். Der Start. 0 auf 100 in 2 Sekunden. Los geht's. Schumacher.